நடையும் நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்டு பெண்கள் இருக்கணும் அப்படின்னு புதுமை பெண்களை தன் பாடல்களின் மூலம் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் பாரதியார். இன்று அவருடைய நினைவு நாள். பெண்கள் ஒரு காட்சி பொருள் அல்ல, சமூக கட்டமைப்புகளை தாங்கி நிற்கும் ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி அன்றைய காலகட்டங்கள்ல பாடியும் பேசியும் ஒரு புதுமையை படைத்தவர் பாரதியாருங்க. பெண்கள் தங்களுக்கான ஒரு கட்டமைப்பை வரையறுத்து கொண்டு தங்களின் உரிமைக்காக போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்றைய காலகட்டங்களில் உரக்க குரல் கொடுத்தவரும் பாரதியாருங்க. எப்ப பெண்களுடைய அடிமைத்தனம் இந்த நாட்டுல ஒழியுதோ அப்பதான் நாடு வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொன்னவரும் பாரதியாருங்க. ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல நிறைய பாரதி கண்ட புதுமை பெண்களை பார்க்க முடியுதுங்க. நம்ம ஒரு இரண்டு விதமா சொல்லலாம். ஒரு சில பெண்களுக்கு ஓவரான ஃப்ரீடம் கிடைச்சிருது. அந்த ஃப்ரீடத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. எந்த ஒரு இடத்திலும் நம்மளுடைய பெண்மைக்கும் நம்மளுடைய தாய்மைக்கும் குறையில்லாதவாறு நம்மளுடைய ஃப்ரீடமை நம்ம பயன்படுத்தினா நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த ஒரு முழு சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கு. அதற்கு நேர்மையான வழியில் சரியான முறையில் உங்களுடைய அந்த கட்டமைப்புகளை தாண்டாம நீங்க சரியான வழியில் உங்களின் உரிமைக்காக நீங்க போராடினீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம அனைத்து பெண்களும் பாரதி கண்ட புதுமை பெண்களாக மாற வேண்டும்.